அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ட்ரைபாட் சீசனோட தமிழ் வகுப்புல நம்ம ஒரு செய்யுள் பகுதி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் நம்ம இலக்கணம் தொடர்பான வகுப்புகள் தான் பார்த்தோம் இல்லையா? இன்னைக்கு ஒரு செய்யுள் பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம பழமொழி 400 தொடர்பான தகவல்களும் சில பாடல்களும் நம்மளோட பள்ளி புத்தகத்துல இடம்பெற்றிருக்கிற சில பாடல்களும் அதுல எப்படி அந்த பழமொழி இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிற விஷயங்களையும் பார்க்க போறோம். எப்பவுமே இலக்கணத்திற்கும் இலக்கியத்திற்கும் மிக பெரும் வித்தியாசம் இருக்கும் இல்லையா? இலக்கணம் என்பது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்க விஷயங்களை நம்ம அவிழ்த்து பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனா இலக்கியம் அப்படிங்கிறது அப்படி இல்லை. ஒரு ஆத்து நீர் எப்படி போகுமோ அதோட வேகத்துல நீங்க போனீங்க அப்படின்னா அது உங்களை எப்படி ஆத்து நீர் அடிச்சிட்டு போகுமோ அது மாதிரி அடிச்சிட்டு போறதுதான் ஒரு இலக்கியம். ஆனா கடலுக்குள்ள மூழ்கிற மாதிரியானது இலக்கியம். இது அவ்வளவு வித்தியாசமான ரெண்டு தலங்கள். இதுல இலக்கியம் பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்க போறது இன்னைக்கு அற இலக்கியம் தொடர்பானது. அற இலக்கியம்னா பொதுவாக என்ன அப்படின்னா, மனிதன் வாழ்வதற்குரிய ஒழுகலாறுகளை சொல்லக்கூடிய நமக்கு அறிவுரையாக அள்ளித்தரக்கூடிய செயல்களை உள்ளடக்கிய இலக்கியத்தை நம்ம அற இலக்கியம் அப்படின்னு சொல்றோம். 11 கீழ்கணக்கு 11 மேல் கணக்கு அப்படின்னு ரெண்டு பிரிவுகள் நமக்கு பொதுவாகவே இருக்கும். 11 மேல் கணக்கு அப்படிங்கிறது 8 தொகை 10 பாட்டு நூல்கள் அடங்கிய தொகுப்பு. 11 கீழ்கணக்கு அப்படிங்கிறது பிற்காலத்துல சங்கம் மருவிய காலத்துக்கு பின்பாக உருவான எல்லா அறநூல்களின் தொகுப்பு, முக்கியமான அறநூல்களின் தொகுப்பு 11 கீழ்கணக்கு நூல்கள்ல இருக்கும். அதுல ஒரு முக்கியமான நூல் பழமொழி 400. அந்த டைட்டிலேயே 3 விஷயங்கள் நமக்கு பார்க்க முடியும். பழமொழி 400. பழமொழி அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுல பழமொழிகள் இருக்கும் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம். ஒவ்வொரு செய்யுள்ளையும் அதோடைய கடைசி வரியில ஒரு பழமொழி இடம்பெற்றிருக்கும். 400 அப்படிங்கிற விஷயம் 400 பாடல்களை கொண்டது அப்படின்ற ஒரு அர்த்தத்தை அது கொடுக்குது. அப்போ இந்த செய்யுள் 400 பாடல்களை கொண்டது. பழமொழி 400 அப்படின்ற வார்த்தையை சேர்த்து பார்த்தீங்கன்னா 400 பழமொழிகளையும் கொண்டிருக்கும். ஒரு செய்யுளுக்கு ஒரு பழமொழி என்கிற வீதத்துல மொத்தம் 400 பழமொழிகளை கொண்ட ஒரு பொக்கிஷமான ஒரு நூல் தான் இந்த பழமொழி 400. இதை எழுதிய ஆசிரியர் முன்றுரை அரையனார். இவருடைய இயற்பெயர் நமக்கு தெரியாது. முன்றுரை அப்படின்றது ஒரு பகுதி, ஒரு ஊரோடைய பெயர். அரையன் அப்படின்றது அவருடைய பட்டம். அரையன் அப்படிங்கிற பட்டம் அந்த காலத்துல அரச பதவியில் இருந்தவருக்கோ இல்ல அரசு அதிகாரியாக இருந்தவருக்கோ கொடுக்கப்பட்டது. அரசன் அப்படிங்கிற வார்த்தையோட ஒரு போலி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா தமிழ்ல, முதல் போலி, இடைப்போலி, கடை போலி. அதுல அரசன் அப்படின்ற வார்த்தையோட அந்த போலி தான் இடையில ஒரு ஒரு மாறுதல் ஏற்பட்டு அரையன் அப்படின்ற வார்த்தை உருவாகி இருக்கும். அப்ப முன்றுரை அரையனார் அப்படின்ற வார்த்தையை முன்றுரையை சேர்ந்த ஒரு அரசு அதிகாரி இல்ல அரச வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி இதை நம்ம பொருள் கொள்ளலாம். அவருடைய பெயர் நமக்கு உண்மையிலேயே தெரிய வரல. அவர் கிபி 5ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு கருதப்படுது. பிற்கால சங்க இலக்கியங்கள் எழுதிய அந்த காலத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு நம்பப்படுகிறது. அதுவும் நமக்கு ஊர்ஜிதமாக தெரியாத ஒரு விஷயம்தான். ஆனா 400 பாடல்கள், கடவுள் வாழ்த்து உட்பட மொத்தம் 400 பாடல்கள் அதுல இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இன்னொன்னு, இந்த பாடல்கள் ரொம்ப இலகுவாக அர்த்தம் தரக்கூடியவை. ஒவ்வொரு பாடல்லையும் ஒவ்வொரு அழகான கதை இருக்கும். யாரையாவது ஒருவரை விழித்து அந்த கதையை கூறி ஒரு பழமொழியை கூறுகிற விதமாக அந்த செய்யுள் கட்டமைக்கப்பட்டிருக்கும். இந்த செய்யுள் பெரும்பாலும் இல்லை, எல்லாமே 4 வரிகளுக்குள்ள இருக்கும். 4வது வரியில ஒரு பழமொழி கண்டிப்பாக இருக்கும். அந்த பழமொழி நமக்கு பழக்கப்பட்டதாகவும் இருக்கலாம், பழக்கப்படாமலும் இருக்கலாம். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு. இன்னைக்கு நம்ம சில பழமொழிகளையும் சில செய்யுள்களையும் பார்க்க போறோம். இதுதான் நான் கொடுக்குற பழமொழி 400 தொடர்பான இன்ட்ரோடக்ஷன். இப்போ நம்மளோட ஜேடி தமிழ் புத்தகத்திலிருந்து அந்த பேஜ் நான் எடுத்திருக்கேன். இதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இது பள்ளி புத்தகத்திலே இருக்கிற ஒரு விஷயம்தான். பழமொழி 400 கடவுள் வாழ்த்தோடு சேர்த்து 400 வெண்பாக்களை கொண்டது. ஒவ்வொரு செய்யுளிலும் ஒரு பழமொழி இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மற்றபடி நான் சொன்னதுதான் கொடுத்துருக்காங்க. முதல் பழமொழி நம்ம பார்க்க போறது எது அப்படின்னா, இந்த உரை முடிவு காணான் அப்படின்ற பழமொழி தான். ரொம்ப அழகான அருமையான ஒரு பழமொழி அது. உரை முடிவு காணான் இமையோன் என்ற நரைமுதி மக்கள் உவப்ப இந்த பழமொழி ரொம்ப வெட்கப்படுது. நம்ம முதல்ல இந்த பழமொழி பார்த்துடலாம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அஃதுடையார் நாற்று செய்யும் செல்லாத நாடில்லை, அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல். இது ஒரு அழகான பழமொழி. இந்த பழமொழிக்கு ஈக்குவலண்டா இன்னொரு செய்யுளும் நம்ம பார்க்க போறோம். ஒரு கம்பேரிசன் மாதிரி பார்க்க போறோம். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார்
நிறைய கற்றிருக்கார், எல்லா விஷயங்களையும் சரிவர கற்றவன் இருக்கிறான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் அஃதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை, 4 திசைகளுக்கும் அந்த கற்றவர் பயணப்படுகிறார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். எப்போது நீங்க இன்னொரு தேசத்திற்கு போகும் பொழுது பயம் இல்லாமல், அச்சம் இல்லாமல், எந்த விதமான ஹெசிடேஷன்ஸும் இல்லாமல் நம்மளால டிராவல் பண்ண முடியும் அப்படின்னா, நன்றாக எல்லா விஷயங்களையும் ஆழ்ந்து அறிந்தவருக்கு தான் அது சாத்தியம். நன்றாக கற்ற ஒருவருக்கு ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு செல்வது மிகவும் இலகுவான ஒரு விஷயம் அப்படின்னு முன்றுரை அரியனார் சொல்றார். அதுவும் 4 திசைகளும், ஒரு நாட்டுக்கு 2 நாடுக்கு இல்ல, 4 திசைகளுக்கும் அவர்கள் செல்லாத நாடில்லை. அவர்கள் எங்க வேண்டுமானாலும் அவர்கள் பயணமாகலாம். யாரு? ஆற்றவும் கற்றார். நன்கு எந்த விதத்திலையும் குறைவில்லாமல் கற்ற ஒருவர் 4 திசைகளுக்கும் செல்லலாம். அப்படி சென்றால் அந்நாடு வேற்று நாடு ஆகா, அந்த நாடு வேற்று நாடாக ஆகாது. நம்ம இன்னொரு நாட்டுக்கு பயணமாகி வந்திருக்கோம் அப்படிங்கிற ஃபீலிங் அவருக்கு இருக்காது. இப்போ ஒருத்தர் வந்து ஃப்ரெஞ்சு கற்றுக்கிட்டு நல்லா ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் பேசுகிற ஒருத்தவர் ஃப்ரெஞ்சு நாட்டுக்கு போகிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஃப்ரான்ஸ்க்கு போகிறாரு, பாரிஸில் நிற்கிறாரு அப்படின்னா, அவர் அந்த மக்களிடம் அந்த ஃப்ரெஞ்சு மொழியில் உரையாற்றும் பொழுது அவருக்கு எப்படி தோணும்? நம்ம இன்னொரு நாட்டில் வந்து இருக்கோம் அப்படின்னு தோணாது இல்லையா? ரொம்ப இலகுவாக எல்லாரோடையும் அவரால் உறவாட முடியும். நிறைய கேள்விகளுக்கு விளக்கம் பெற முடியும், நிறைய கேட்க முடியும், ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போக முடியும், எல்லா இடங்களுக்கும் அவரால் செல்ல முடியும் இல்லையா? காரணம் என்னன்னா, அவர் கற்ற கல்வி, அந்த பிரெஞ்சு விஷயங்கள் தொடர்பாக அவர் கற்ற கல்வி இன்னொரு நாட்டை தன்னுடைய நாடாக அவரை உணர வைக்கும். அது யாருக்கு மட்டும் சாத்தியம் அப்படின்னா, நன்றாக கற்றவருக்கு மட்டுமே சாத்தியம் அப்படின்னு முன்றுரை அரியனார் சொல்றார். நன்றாக கற்ற ஒருவர் 4 திசைகளுக்கு சென்றாலும், 4 திசையில் எந்த நாட்டிற்கு சென்றாலும் அந்த நாடு அவருடைய சொந்த நாடு போலவே இருக்குமே தவிர அது வேற்று நாடாக கொல்லப்பட மாட்டாது. காரணம் என்ன? ஏன்னா அந்த கற்றவனுக்கு கட்டு சோறு தேவையில்லை அப்படின்னு கடைசி வரையில ஆற்றுனா வேண்டுவது இல்லை. ஏன் அவரை வந்து வேற்று நாடாக கொல்ல மாட்டாங்க அப்படின்னா, கற்றவரை எல்லா இடங்களிலும் மக்கள் சிறப்பு செய்வர். கற்றவருக்கு எல்லா இடங்கள்லையும் தானாக சிறப்பு வந்து சேரும். கற்ற ஒருவரை எல்லாரும் ஏற்றுக்கொள்வர். அதனால அவர் போகும் வழிக்கெல்லாம் கட்டு சோறு கட்டி கொண்டு செல்லணுங்கிற அவசியம் கிடையாது. கற்றவனுக்கு கட்டு சோறு தேவையில்லை அப்படிங்கிறதா பழமொழி. ஆற்றுனா வேண்டுவது இல். யாருக்கு வழிநெடுக கொண்டு போறதுக்கு கட்டு சோறு கட்டிட்டு போறதுக்கான அவசியம் இல்லை அப்படின்னா கற்றவனுக்கு. ஏன்னா அவன் எங்கு சென்றாலும் அவன் மதிக்கப்படுவான், அவன் சிறப்பிக்கப்படுவான், அவன் உபசரிக்கப்படுவான். அதனால அவனுக்கு எந்த இடத்திலும் கட்டு சோறு அப்படிங்கிற விஷயம் வேண்டுவது இல்லை அப்படின்னு முன்றுரை அரையனார் சொல்லியிருக்கார். ஓகேவா? இதுதான் இந்த செய்யுளுக்கான பொருள். ஆற்றவும் கற்றார் அறிவுடையார், நன்றாக கற்ற ஒருவர் அஃதுடையவர் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை. அவர் செல்லாத நாடுன்னு ஒரு நாடு இல்லை, அவர் எங்கு வேண்டுமானாலும் செல்லலாம். அப்படி சென்றா அந்நாடு வேற்று நாடு ஆகாது. அவருக்கு அது வேற்று நாடு ஆகா, அது அவருடைய நாடு மாதிரிதான், தன்னோட சொந்த நாடு மாதிரிதான். தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல்லை. ஆற்றுனா அப்படிங்கிற வார்த்தைக்கு கட்டுச்சோறு அப்படின்னு அர்த்தம். ஆறுனா வழி, ஆறுனா நிறைய அர்த்தங்கள் இருக்கு, அதுல தமிழ்ல ஒண்ணு ஆறுனா வழி. அதனால்தான் வழிபடுத்தும் நூல்களை நம்ம ஆற்றுப்படுத்தும் நூல்கள், ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஆறுனா வழி அப்படின்னு அர்த்தம். அப்ப ஆற்று உணா அப்படின்னா வழிநடைக்கு உண்ணக்கூடிய உணவு. நம்ம கட்டுச்சோறு கட்டிட்டு போவோம் இல்லையா? சின்ன பிள்ளையா நம்ம இருக்கும் பொழுது டூருக்கெல்லாம் நம்மளை அழைச்சிட்டு போகும்போது ஒரு பெரிய டப்பாவா லெமன் ரைஸ், புளி சாதம், கட்டு சோறு, தயிர் சோறு இதெல்லாம் கட்டிக்கிட்டு உருளைக்கிழங்கு அந்த மாதிரியான சைடிஷ் எல்லாத்தையும் பண்ணிட்டு, துவையல் அதெல்லாம் பண்ணிட்டு தூக்கிட்டு நம்ம போவோம் டூருக்கு அப்படின்னு போகும் பொழுது. முன்பு ஒரு காலத்துல அதெல்லாம் வந்து ஒரு 90s கிட்ஸோட ஒரு மெமரிஸ்ல இருக்கிற ஒரு விஷயம் இல்லையா? அந்த மாதிரியான கட்டு சோறு யாருக்கு தேவையில்லை அப்படின்னா கற்றவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அவன் கற்றவன் எங்கு சென்றாலும் சிறப்பிக்கப்படுவான், மதிக்கப்படுவான், முக்கியமாக உபசரிக்கப்படுவான். அதனால அவனுக்கு ஆற்றுணா வேண்டுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இதுதான் இந்த பழமொழி 400ல இருந்த பழமொழி. அடுத்து இன்னொரு பழமொழி கொடுத்திருக்காங்க. நாடி நமரென்று நன்கு புணர்ந்தாரை கேடி பிறரோடு சூழ்தல் கிளர்மணி நீடுகள் வெற்ப நினைப்பின்றி தாமிருந்த கோடு குறைத்து விடல் அப்படின்றது 2வது பழமொழி. நம்ம பார்க்க போற பழமொழி 400ஓட 2வது செய்யுள். இதுல என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நாடி நமரென்று உன்னை நீ வந்து கஷ்டத்துல இருக்கும் பொழுது உன்னை கூப்பிட்டு, நம்மளோட சொந்தக்காரன் தானே, இவனை நம்ம நல்லா பார்த்துக்குவோம் அப்படின்னு உன்னுடைய கஷ்டத்தை நீக்கிய ஒருவனுக்கு
ஏதோ ஒரு சூழல்ல நம்ம வந்து துன்பப்படுறோம், இடர்படுறோம் அப்படின்னு தெரிந்த ஒருவன் நம்மளுடைய உறவினன் தானேன்னு நம்மளை கூப்பிட்டு நமக்கு விருந்து உபசாரம் செஞ்சு நிறைய விஷயங்களை பொருளுதவி எல்லாமே செஞ்சு நம்மளை நன்றாக பார்த்து கொண்ட ஒருவனுக்கு நம்ம மீண்டும் அவனுடைய எதிரிகளோட நம்ம போய் சேர்ந்து அவனுக்கு துன்பத்தை கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க ஏதாவது ஸ்கெட்ச் போட்டீங்க அப்படின்னா அது எத்தகையது அப்படின்னா, நீங்க ஒரு உயர்ந்த மரத்தோட கிளையில உக்காந்து தன்னை மறந்த நிலையில நீங்க உச்சி கிளையில நீங்க உக்காந்துட்டு நீங்க உக்காந்துருக்க கிளையே வெட்டினா என்ன ஆகும்? நீங்க அந்த கிளை முறிஞ்சு கீழே வந்து செத்து போவீங்க இல்லையா? அதற்கு ஒப்பானது அப்படின்னு சொல்றான். நமக்கு உதவி செய்த ஒருவர், நம்மளுடைய கடினமான காலத்தில் நமக்கு கூட இருந்த ஒருவருக்கு இன்னொருத்தரோடு சேர்ந்து துரோகம் செய்ய நீங்கள் நினைக்கிறீர்கள் என்றால் அது உங்களை மறந்த நிலையில் நீங்கள் உட்கார்ந்திருக்கிற கிளையை நீங்களே வெட்டுவதற்கு சமம் அப்படின்னு முன்றுரை அறையினர் ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். நாடி நமரென்று உங்களை நாடி நம்மளுடைய சொந்தம்தானே என்று நமக்கு புறந்தார்னா உதவி செய்தார். புறந்தவர் அப்படின்னா நமக்கு உதவி செய்தவர், பொருளுதவி எல்லா விதமான உதவிகளையும் செய்தவரை நம்ம புறந்தவர் அப்படின்னு சொல்லுவோம். புறந்த ஒருவரை கேடு பிறரோடு சூழ்தல், நான் அவனுக்கு கேடு செய்யற நினைக்கிற இன்னொருத்தவனோடு சேர்ந்துக்கிட்டு நீ போய் ஏதாவது சில்மிஷ வேலைகளை செஞ்சு அவனுக்கு இதுதான் மைனஸ் பாயிண்ட், அதுல நீ இங்க தட்டு, அவன் வந்து கீழே விழுந்துருவான் அப்படி இப்படின்னு நீ ஏதாவது சூழ்ச்சி பண்ணி அவனை வீழ்த்தணும்னு நினைக்கிறது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஒரு உச்சி கிளை மீது ஏறி உட்கார்ந்துக்கிட்டு தன்னை மறந்த நிலையில் தான் உட்கார்ந்திருக்க கிளையே வெட்டுவதற்கு ஒப்பானது. தான் உட்கார்ந்திருக்க கிளையை வெட்டினா தானே கீழே விழுந்து தன்னோட கழுத்து முறிஞ்சு எப்படி அது ஒரு மரணத்திற்கு இட்டு செல்லுமோ அது போல நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நாம் அவர்களுடைய பகைவரோடு சேர்ந்து துரோகம் செய்வது அத்தகைய தீங்கை உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னு முன்றுரை அறையினார் அடுத்த செய்யுள்ள ரொம்ப அழகா சொல்லியிருக்கார். அதுதான் தனக்கு உதவி செய்தவர்களுக்கு தீங்கு செய்வது தனக்கே தீங்கு செய்து கொள்வதற்கு ஒப்பானது அப்படிங்கிறத இந்த பாடல் வழியாக நம்ம தெரிஞ்சுக்க முடியும். ஸோ 2 பாடல் பார்த்துருக்கோம். ஒன்று ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்ற ஒரு பழமொழி. 2வது பழமொழி என்ன அப்படின்னா, தாமிருந்த கோடு குறைத்து விடல். கோடு அப்படிங்கிறது இந்த இடத்துல மரக்கிளை. கோடு அப்படிங்கிற வார்த்தைக்கு தமிழ்ல நிறைய அர்த்தங்கள் இருக்கு. வரிய நம்ம கோடுன்னு சொல்லுவோம், கோடு போட்டு எழுதுறோம், 4 கோடு நோட்டு 2 கோடு நோட்டு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, லைன், அது நம்ம கோடுன்னு சொல்லுவோம். கோடுனா குளம்னு ஒரு அர்த்தம் இருக்கு, குளக்கரையே கோட்டுக்கரை அப்படின்னு சொல்லுவாங்க. கோடு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. கோடுனா கொம்பு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு, மாட்டு கொம்பு சொல்லுவோம் இல்லையா, கொம்பு அப்படிங்கிற அர்த்தமும் இருக்கு. இந்த இடத்துல கொம்பு அப்படின்றது கிளை, மரக்கிளையே சொல்றாங்க. சரிங்களா? ஸோ 2 பழமொழிகள் இப்ப பார்த்துருக்கோம். அடுத்து பார்க்க போறது ரொம்ப நல்ல பழமொழி. ஒரு நிமிஷம். உரைமுடிவு காணான் இளமையினோன் என்றே நரைமுது மக்கள் உவப்ப நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் குலவிச்சை சொல்லாமல் பாகம்படும். ரொம்ப அழகான ஒரு பழமொழி இது. உரைமுடிவு காணான் இளமையோன் என்று, இது வந்து ஒரு கதையோட தொடங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து கரிகால் வளத்தான், பெருவளத்தான் இருக்காரு இல்லையா, அவருடைய கதை சார்ந்த ஒரு கதை சார்ந்த ஒரு பழமொழி இது. அவர் வந்து இளம் வயதிலேயே கரிகால் பெருவளத்தான், திருமாவளவன் என்று சொல்லப்படக்கூடிய கரிகால் வளவன், அவருடைய இயற்பெயர் திருமாவளவன் தான். அதுக்கப்புறம் அந்த ஒரு ஆக்சிடென்ட் நடந்தவருடைய கால் கரிக்கட்ட மாதிரி ஆன பிறகு அவரை நம்ம கரிகால் வளத்தான் அப்படின்னு சொல்றோம், கரிகால் வளவன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அவர் சிறு வயதுல என்ன செஞ்சார் அப்படின்னா, சின்ன வயதிலேயே அரியணை ஏறியவர். அரியணையில உட்காந்து ஒரு ஒரு நிறைய பேர்களை சந்திக்கணும், நிறைய தீர்ப்புகள் வழங்கணும் இல்லையா. அப்போ ஒரு தீர்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் வருது. என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்துல நல்ல மனிதர்கள் இருப்பாங்கல்ல, ரொம்ப ரொம்ப நல்ல மனிதர்கள். அதுக்கு 2 எக்ஸாம்பிள், 2 குடும்பம் இருக்காங்க. ஒரு குடும்பம் என்ன பண்ணுது அப்படின்னா, இன்னொருத்தர்கிட்ட ஒரு நிலத்தை வாங்குது. இந்த நிலத்தை என்னுடைய பேருக்கு எழுதி வாங்கிக்கிறாங்க, கிரயம் பண்ணிக்கிறாங்க. பண்ணி முடிச்சுட்டு அந்த இடத்துல வீடு கட்டுறதுக்காகவோ ஏதோ ஒருக்காகவோ இல்லை வயல் வேலை செய்வதற்காகவோ அந்த நிலத்தை தோன்றாங்க. அப்படி தோண்டும் பொழுது அதுல ஒரு புதையல் கிடைக்குது. அந்த புதையல் நிறைய தங்க காசுகளா இருக்கு, நிறைய புதையல் நிறைந்த நிறைய மண்பானைகள் அங்க கிடைக்குது. அதை பார்த்ததும் அவருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனால் அவர் என்ன செய்யறாரு அப்படின்னா, அந்த புதையலை அவர் எடுத்துக்கல. காரணம் என்னன்னா, இந்த நிலத்திற்கு மட்டும்தான்
நான் காசு கொடுத்துருக்கேன், இந்த புதையலுக்கு நான் காசு கொடுக்கல, அதனால நியாயப்படி இந்த நிலத்தில் கிடந்த அந்த புதையல் யாருக்கு சொந்தம்னா நில உரிமையாளர் ஒருவர் இருந்தார் இல்லையா, அவருக்கு தான் சொந்தம் அப்படின்னு அந்த புதையலை எடுத்துக்கிட்டு அவர் என்ன பண்றாருன்னா குடுகுடுன்னு அவரோட வீட்டுக்கு ஓடுறாரு. அவர் எப்படின்னா இவர் நல்லவர்னா அவர் ரொம்ப நல்லவர் அப்படின்ற மாதிரி. நோ 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 நோ, நான் அதை எடுத்துக்க மாட்டேன். காரணம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே அந்த நிலத்தை உங்களுக்கு நான் வித்துட்டேன். அப்படி நான் வித்தேன்னா அந்த நிலத்துல உள்ள எல்லாத்தையும் சேர்த்து தான் நான் வித்தேன்னு அர்த்தம். அதுல கீழே இருக்கு என்ன இருக்கு மேல என்ன இருக்குன்னு நான் பார்க்கல இல்லையா, அதனால மொத்தத்தையும் சேர்த்து தான் நான் வித்தேன். அதனால இதை நான் வாங்கிக்க மாட்டேன், இது உங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு அவர் வாங்கிக்க மாட்டார். இவரு நான் வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு, அவரு நான் வச்சுக்க மாட்டேன்னு சொல்றாரு. இப்படி ஒரு 2 பேருக்கும் மத்தியில ஒரு கிளாஷ் நடக்குது. இல்ல இது என்னோடது, இல்ல நீ தான் வச்சுக்கணும், இல்ல இது உன்னோடது தான் நீ வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது யார் தான் வச்சுக்கிறது அப்படிங்கிற பிரச்சனை இல்லை, புதையலை வேணான்னு சொல்றாங்க. ஓகே, அது இந்த காலத்துக்கு சாத்தியமானதா தெரியல, அந்த காலத்துல இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது. அப்போ இதை எடுத்துக்கிட்டு மன்னர்கிட்ட போறாங்க. மன்னர்கிட்ட போய் மன்னரை பார்த்ததுமே அவங்க 2 பேருக்குமே முகம் மாறிடுச்சு. ஏன்னா அங்க ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருக்கான், அந்த அரியணைக்கு மேல ஒரு சின்ன பையன் உட்கார்ந்துருக்கான். பார்த்ததுமே என்ன வழக்கு அப்படின்னு கேட்கிறான். அவர்கள் 2 பேருமே பதில் சொல்ல மாட்டேங்கிறான். காரணம் என்னன்னா, இந்த ஒரு சிறு பையன்கிட்ட நம்ம எப்படி இந்த வழக்கு கொடுக்க முடியும், இவரால எப்படி நமக்கு தீர்வு காண முடியும் அப்படின்னு ரொம்ப யோசிக்கிறாங்க 2 பேரும். அப்போ அது மன்னனுக்கு புரியுது. சின்ன பையன் அப்படின்னாலும் அறிவாளி இல்லையா, புரியுது. சரி இப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உங்களுக்கு நல்ல முதிர்ச்சியான வயது முதிர்ந்த ஒருத்தவர் தான் உங்களுக்கு தீர்ப்பு சொல்லணும் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேரும் ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி, உங்களுடைய வழக்க நீங்க சொல்லிட்டீங்க, நாளைக்கு வந்து என்கிட்ட சொல்ல வேண்டாம், நாளைக்கு இந்த இடத்துல ஒரு வயதான பெரியவரை வந்து நான் அலாட் பண்றேன், இந்த வழக்குக்குன்னு நான் வந்து ஸ்பெஷலைஸ்டா ஒரு பர்சனை நான் இங்கே கூப்பிட்டு வரேன், அவர்கிட்ட உங்களுடைய வழக்க சொல்லுங்க, அவர் உங்களுக்கான தீர்ப்பை சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறேன். அடுத்த நாள் இவங்க 2 பேரும் வராங்க. அவங்க 2 பேர் முகத்திலேயே அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு வயதான ஒரு பெரியவர் உட்கார்ந்துருக்காரு. இவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா இவருக்கு எவ்வளவு அனுபவம் இருக்கும், அதை வச்சுட்டு அவர் நல்ல தீர்ப்பு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன பிரச்சனைப்பா சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாரு. உடனே வயசானவர் என்ன பண்றாரு அப்படின்னா, என்னப்பா நீ வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. நோ நான் வச்சுக்க மாட்டேன். நீனும் வச்சுக்க மாட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை நான் வச்சுக்க மாட்டேன். இதை யாருக்கு தான் கொடுக்கறது அப்படின்னு கேட்டுட்டு உடனே அந்த வயதானவர் என்ன கேட்குறாருன்னா, உங்க வீட்டில் ஏதாவது பையன் பொண்ணு யாராவது இருக்காங்களா திருமணம் ஆகிற வயசுல அப்படின்னு கேட்குறாங்க. ஆமா இருக்காங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. அதே மாதிரி உங்ககிட்ட பையன் பொண்ணு ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. இவங்க கிட்ட பையன் இருக்குன்னு சொல்றாங்க, இவங்க கிட்ட பொண்ணு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. 2 பேருக்கும் திருமணம் பார்க்கறதுக்கு எதுவும் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு மன்னர் கேட்குறாரு. ஆமா பார்த்துட்டு இருக்கோம், நல்ல குடும்பமா பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. கிடைத்த புதையலை கூட தனக்கு சொந்தம் இல்லை, தான் நிலத்தை மட்டும்தான் வாங்கினேன் அப்படின்னு நினைக்கிற இவங்களை விட ஒரு நல்ல குடும்பம் உங்களுக்கு கிடைக்குமா? தான் வித்துட்டோம், ஆனாலும் புதையலுக்கு நான் ஒன்றும் காசு கொடுக்கல, நீ கொடு அப்படின்னு வாங்காம அதையும் உங்ககிட்ட கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற இவ்வளவு ஒரு நல்ல குடும்பம் உங்களுக்கும் கிடைக்குமா? ஸோ 2 பிள்ளைகளையும் நீங்க திருமணம் முடிச்சு வச்சு அவர்கள் 2 பேருக்கும் திருமண பரிசா கிடைத்த புதையலை நீங்க கொடுத்துடலாமே அப்படின்னு அந்த பெரியவர் தீர்ப்பு கொடுக்குறார். 2 பேருக்கும் அவ்வளோ மகிழ்ச்சி. சே என்ன தீர்ப்பு, இந்த மாதிரி நாங்க யாருமே யோசிக்கல, அதுதான் வயசானவங்க தான், அறிவு முதிர்ந்தவங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் பொழுதே கரிகால் பெருவளத்தான் அந்த பெரியோர் இடத்துல இருந்தது தெரியாம அவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ தான் நரை முடிச்சு வச்சிருந்தார் இல்லையா அந்த சடை, அதை எல்லாத்தையும் இப்படி கழட்டிட்டு அதே இடத்தில் அதே கம்பீரத்தோடு அதே கரிகால் வல்லவன் உட்கார்ந்து இருந்துட்டு, உங்களுடைய தீர்ப்பு என்னுடைய தீர்ப்பு உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்னு கேட்பார். அப்போ அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம், இவ்வளவு இலகுவான வயதுல சின்ன வயசுல இவ்வளவு ஒரு அழகான தீர்ப்பை சொன்னோம் நாங்க, ஆனா வயதானவர் தான் சொன்னாங்க அப்படின்னு நினைச்சோம். அப்போ ஒரு நல்ல விஷயத்தை ஒரு நல்ல தீர்ப்பை கொடுப்பதற்கு வயது அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது, அந்த அறிவு அந்த நுண்ணறிவு அப்படிங்கிறதா முக்கியம். அந்த நுண்ணறிவு கரிகால் பெருவளத்தான் கிட்ட இருந்தது அப்படிங்கிற விஷயத்தை அந்த கதையை இந்த செயல் வழியா நம்மளால பார்க்க முடியும். ரொம்ப அழகா சொல்லியிருப்பாங்க. உரை முடிவு காணான் இளமையும், உன்னால நீ இளையவன், உன்னால உரை முடிவு காண முடியாது, தீர்ப்பு காண முடியாது அப்படின்னு சொல்லி என்ற நரைமுது மக்கள் ஒப்ப, எங்களுக்கு நரை
நரைத்த முடியுடைய வயதான ஒருத்தர் தான் வேணும், அவங்களைத்தான் நாங்க விரும்புறோம் உவப்ப அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. அதற்காக நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன் அப்படி சொல்லிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக நரைமுடியை தடித்து அவன் உடம்பு ஃபுல்லா அவனை வயசானவனா ஆக்கி நரைமுடி, அப்ப விக்கு வச்சிருப்பாரு போல, ஓகே, நரைமுடி அப்படிங்கிறது அந்த இதுல விக்க சொல்றாங்க. நரைமுடித்து சொல்லால் முறை செய்தான் சோழன், தன்னுடைய வார்த்தைகளால அவங்க 2 பேருக்கும் செட்டில்மெண்ட் பண்ணி வச்சான். முறை செய்தான் சோழன். குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். இதுல என்ன திருக்குறள் இருக்கு, இதுல என்ன பழமொழி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, குலவிச்சை கல்லாமல் பாகம்படும் அப்படிங்கிற பழமொழி. அந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம்? குலவிச்சை, விச்சைனா கல்வின்னு அர்த்தம். தமிழ்ல தூய தமிழ் சொல். விச்சைனா கல்வின்னு அர்த்தம். அதுவும் குலமாக பாரம்பரியமாக நமக்குன்னு ஒரு அறிவு இருக்கும் இல்லையா, அந்த அறிவு கல்லாமல் பாகம்படும். எல்லா விஷயங்களையும் ஒருத்தவன் கற்றுதான் அவன் அறிவாளி ஆகணும்னு அவசியம் இல்லை. அவனுடைய குல அறிவு இருக்கும் இல்லையா, ஏன்னா இவன் சோழ வம்சத்தை சேர்ந்தவன். சோழ வம்சமே நீதி வழங்குவதற்கு பெயர் பெற்ற வம்சம் இல்லையா, அந்த வம்சத்திலிருந்து வந்தவன் தானே இவன். அதனால அவனுடைய குலவிச்சை அவன் படிப்பதற்கு முன்பாகவே, அவன் சிறுவனாக இருக்கும் பொழுதே அந்த குல அறிவானது அவனுக்கு அப்படியே தொன்று தொட்டு வந்திருக்கு போல அப்படின்னு அவர்கள் எல்லாமே அவனை பாராட்டிட்டு போறாங்களா. அதுல என்ன பழமொழி நமக்கு சொல்றாரு அப்படின்னா, நம்மளுடைய குல அறிவு, நம்மளுடைய மூதாதையர்களோட அறிவு நமக்கு எப்படியாவது வந்துடும். நமக்கு அந்த 7ஆம் அறிவு படம் பார்த்திருப்போம் இல்லையா, நம்ம போதி தர்மர் கதை சொல்லிட்டு இருக்கும்போது அவருடைய ஏதோ ஒரு ஜெனரேஷனுக்கு அந்த போதி தர்மருடைய அறிவு இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்றாங்க இல்லையா, அதே தான் இந்த பழமொழியும். குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். கற்றுத்தான் அவனுக்கு அவனுடைய குல அறிவு வரணும்னு அவசியம் இல்லை. அது அவன் கல்லாமலே அவனுடைய உயிரோடு, அவனோட உடம்போடு, அவனுடைய ரத்தத்தோடு அந்த குல அறிவு அப்படிங்கிற விஷயம் ஒருவனுக்கு கலந்திருக்கும் அப்படின்னு எந்த எக்ஸாம்பிளை வச்சு சொல்றாரு அப்படின்னா, கரிகால் பெருவளத்தான் தன்னுடைய சிறு வயதில் கொடுத்த தீர்ப்பின் அடிப்படையில இந்த பழமொழியை நமக்கு சொல்றார். ஓகேவா? அடுத்து இன்னும் ஒரு பழமொழி இங்க இருக்கு. சிறிய பொருள் கொடுத்து செய்த வினையால் பெரிய பொருள் கருதுவாரே, விரிப்பு விராம் புனலூர வேண்ட ஐரை விட்டு வாராள் வாங்குபவர் அப்படின்னு ஒரு பழமொழி. இது எப்படின்னா, வள்ளுவர் ஒரு திருக்குறள் அழகா எழுதியிருப்பாரு. வரியாருக்கு ஒன்று ஈவதே ஈகை. ஒருத்தவங்களுக்கு கஷ்டத்துல இருக்கிறப்போ அவங்களுக்கு நீங்கள் ஈகை கொடுக்குறீங்கல்ல, அதுதான் ஈகை. அதை விட்டுட்டு இதை கொடுத்தா அதை தருவாங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்த்து பண்றீங்க இல்லையா, அது ஒருபோதும் ஈகை ஆகாது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருப்பார். அது குறிப்பு எதிர்பார்த்து நீங்க கொடுக்கறது அப்படின்னு சொல்லியிருப்பார். அதே ஒரு திருக்குறளை தான் இந்த பழமொழியில கொஞ்சம் வித்தியாசமாக சொல்லியிருப்பாங்க. சில பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, அந்த தூண்டில் போடுவோம் இல்லையா, ஒரு சின்ன மண்புழுவை அந்த தூண்டில சிக்க வச்சு அதுல இருந்து ஒரு பெரிய மீனை பிடிக்கிறது. சின்ன ஒரு ஐர மீனை தூண்டிலா போட்டு ஒரு பெரிய விளாங்கு மீனை, விரால் மீன், அந்த மாதிரி பெரிய பெரிய மீன்களை நம்ம பிடிக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா, அது மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்றதா இந்த பழமொழி. சிறிய பொருள் கொடுத்து செய்த வினையால் பெரிய பொருள் கருதுவாரே. ஒரு சின்ன பொருளை கொடுத்துட்டு பெரிய பொருளா நம்ம எதிர்பார்க்க, இதை கொடுத்தா அவங்க பெருசா தருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு, இப்பெல்லாம் ஸ்கேம்ஸ்லாம் அப்படிதான் நடக்குது இல்லையா. உங்களுக்கு 5 லட்ச ரூபா பரிசு விழுந்திருக்கு, நீங்க 5000 ரூபா பணம் கொடுத்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு 5 லட்ச ரூபா உங்களோட அமௌண்ட் உடனே உங்களுக்கு வந்துடும். உங்களுக்கு iPhone 7 Pro விழுந்திருக்கு, நீங்க அதுக்கு அட்வான்ஸ் டாக்ஸா நீங்க ஒரு 1500 ரூபா கட்டினா உங்களுக்கு நாங்க உங்களோட அட்ரஸ்க்கு ஐபோன் அனுப்பிடுவோம். அப்படிலாம் நிறைய ஸ்கேம்ஸ் நடக்குது. காரணம் என்ன அப்படின்னா, நாம் எல்லாமே சின்ன ஒரு பொருளா கொடுத்து பெரிய பொருளா வாங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு தான் இந்த மாதிரியான ஸ்கேம்ல அதுல போய் விழுந்துருவாங்க. ஏன்னா இந்த சதுரங்க வேட்டை படத்துல சொல்ற மாதிரிதான், ஒருத்தவங்களை ஏமாத்தணும் அப்படின்னா முதல்ல அவங்களோட ஆசையை தூண்டணும் அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்த கொடுத்து ஒரு பெரிய விஷயத்தை எதிர்பார்க்கிறவங்களே அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா அது ஈகை ஆகாது. இது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, ஒரு சின்ன ஐர மீன் ஐரை விட்டு வாரால் வாங்குபவர். ஐரைய கோத்து பெரிய வாரால் மீனை பெரிய மீன், அதை பிடிக்கணும்னு நினைக்கிற அந்த தூண்டில் போட்டு பிடிக்கிற அந்த எண்ணத்திற்கு இது ஒப்பானது. சின்ன தூண்டிலா போட்டு காத்திருந்து பெரிய மீனா பிடிக்கணும்னு நினைக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி எண்ணம் ஈகையில இருக்கக்கூடாது. ஒரு பொருளை கொடுத்து, ஒரு சின்ன பொருளை கொடுத்து ஒரு பெரிய பொருளை வாங்கணும்னு நினைக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவுரை சொல்ற மாதிரி இந்த
பழமொழி இருக்கு. இந்த பழமொழியோட இந்த இடத்துல என்ன பழமொழி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐரை விட்டு வாரால் வாங்குபவர். நீ சரியான ஆளா இருக்கியே, ஐரையை விட்டு வாரால் வாங்குவ போலையே அப்படின்னு. அதாவது சின்ன மீனை போட்டு தான் பெரிய மீனை பிடிக்கணும் அப்படின்னு நம்ம இந்த காலத்துல ஐரை வாரால் அப்படின்ற வார்த்தைகளை எல்லாத்தையும் எடுத்துட்டு சின்ன மீன் பெரிய மீன் அப்படின்னு அந்த பழமொழியை மாத்திட்டோம். மற்றபடி அந்த பழமொழி என்ன அப்படின்னா, ஐரை விட்டு வாரால் வாங்குபவர் அப்படின்னு தான். இப்போ மொத்தம் நம்ம 4 பழமொழிகள் பார்த்துருக்கோம் இல்லையா? என்னென்ன பழமொழி அப்படின்னு பார்த்துடலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது ஆற்றுணா வேண்டுவது இல். வழிநெடுக போறவனுக்கு, அதுவும் கல்வி கற்ற ஒருவனுக்கு வழிநெடுக செல்வதற்கு கட்டு சோறு தேவையில்லை, கற்றவனுக்கு கட்டு சோறு வேண்டா அப்படிங்கிறத நம்ம பார்த்த முதல் பழமொழி. 2வது பழமொழி என்னன்னா, நமக்கு உதவி செய்தவர்களுக்கு நம்ம தீங்கு செய்யறது நம்மளுக்கே தீங்கு செய்யறது மாதிரி. அது எதற்கு ஒப்பானது அப்படின்னா, உச்சி கிளையில தன்னை மறந்த நிலையில தான் உட்கார்ந்துருக்க கிளையே வெட்டுவதற்கு ஒப்பானது. அது என்ன பழமொழியா கொடுத்திருந்தாங்கன்னா, தாமிருந்த கோடு குறைத்து விடல் அப்படின்னு கொடுத்திருந்தாங்க. இது 2வது பழமொழி. 3வது நம்ம பார்த்தது என்னன்னா, குலவிச்சை. இது ரொம்ப நல்ல கதை இல்லையா? குலவிச்சை கல்லாமல் பாகம்படும். நம்மளுடைய குல அறிவானது நாம் படிக்கணுன்ற அவசியம் இல்லை, நம்முடைய அது பயணிச்சு நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது அடுத்தது. அதற்கு பிறகு கடைசியா பார்த்தது ஐரை விட்டு வாரால் வாங்குபவர். இது நம்ம 4 தான் பார்த்துருக்கோம். ஒரு பானை சோத்துக்கு ஒரு சோறு பதம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி 400 பழமொழிக்கு 4 சோறை எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துருக்கோம். 4மே ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப 400ம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா நீங்க 400 பழமொழிகளையும் போய் பாருங்க. என்னென்ன பழமொழிகள் நம்ம நடைமுறையில பயன்படுத்துறோம், என்னென்ன பழமொழிகள்ல என்னென்ன விஷயங்கள் அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவை தாண்டி நிறைய விஷயங்கள் நிறைய படிங்க. அடுத்த வகுப்புல சந்திக்கலாம். நன்றி.